சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு பன்னீர் பரோட்டா தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு சைடிஷ் எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம். தயிர் மட்டும் சைடிஷாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெண்ணெய் வந்து தொட்டுக்கிட்டு இதுக்கு சாப்பிட்றலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 300 கிராம் நம்ம வந்து கோதுமை மாவை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம தண்ணி ஊற்றி இப்போ பிணைஞ்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுக்கணும். மாவு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு நல்லா மேலெல்லாம் இந்த மாதிரி இது பண்ணி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சீஸ் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு, சீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் கசூரி மேத்தி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுங்க, அப்போ தான் உள்ளே வந்து நம்ம மசாலா வைக்கும் போது கரெக்டாக திரட்ட முடியும். இந்த மாதிரி மாவு எடுத்து கொஞ்சம் நல்லா மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி சின்னதாக திரட்டினா போதும், ரொம்ப பெருசாக திரட்டோம்னா. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அந்த மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். இது கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி இது பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டுட்டு இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம். ரொம்ப அழுத்தாமல் இப்படி மேலோட்டமாக திரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திரட்டினா போதும். இந்த மாதிரி பொறுமையாக திரட்டினீங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து வெளியே வராது. பாருங்கள், கல் காஞ்சவுடனே இதில் வந்து நம்ம போட்டுருவோம். ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி திருப்பி போடணும். நம்ம இப்போ நம்ம கொஞ்சமாக 2 பக்கமும் 2-3 தடவை திருப்பி போட்டதுக்கப்புறம் இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா எண்ணெய் போட்டுக்கலாம், இல்லை பட்டர் போட்டுக்கலாம், இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கோ அது போட்டுக்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்கும். நல்ல மேலே மொறுமொறுனும், உள்ளே வந்து மசாலா சேர்ந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான பன்னீர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.